ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம 3 கிலோ மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 3 கிலோ, மட்டன் 3 கிலோ, ஆயில் 600 ml, வெங்காயம் 1 கிலோ 200 கிராம், தக்காளி 1 கிலோ 200 கிராம், சின்னமம் 3 கிராம், கார்டமம் 3 கிராம், க்ளோவ் 3 கிராம், கோரியண்டர் லீவ்ஸ் ஹாஃப் பஞ்ச் எடுத்துக்குருவோம், மிட் லீவ்ஸ் ஹாஃப் பஞ்ச், ஜிஞ்சர் 300 கிராம், கார்லிக் 150 கிராம், ரெட் சில்லி பவுடர் 30 கிராம், சால்ட் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம், தயிர் 600 ml, க்ரீன் சில்லி 10 எடுத்துக்கலாம், வாட்டர் வந்து நான் 3.25 லிட்டர் வந்து எடுத்துக்கிறது. மட்டன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஓப்பன் பிளேஸில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு, தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், 200 கிராம் பேக்கில் நம்ம கர்டு வந்து எடுத்திருக்கோம், 3 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன், 1 கிலோ 200 கிராம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே இப்போ நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டே நம்ம போட்டுடணும், ஆயில் வந்து அதுக்கடுத்து தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆனதும் வெங்காயத்தை நல்லா கிளறி விடணும். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்ட பிறகு தான் செகண்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க 600 ml ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விடணும். தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்மெல் வந்து பச்சை வாசம் வந்து லைட்டாக போகணும். போன பிறகு தான் அடுத்து வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாமே போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து நல்லா போட்டு கிளறிக்கிறணும். பச்சை மிளகாய் வந்து ரொம்பவே அகலமாக கீறக்கூடாது, லைட்டாக வந்து கீறி விடணும். மல்லி இலை, புதினா இலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா இலையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மல்லி புதினா இலை இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிடலாம். பிரியாணி இலையை வந்து சேர்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து கர்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். ஃபஸ்ட்டு கர்டு வந்து சேர்த்துக்கிற பிறகு தான் நம்ம கறியை வந்து நம்ம போடணும். கறி பார்த்திங்கன்னா நம்ம 3 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கறியில் கறி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கறியில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கறியை தான் இப்போது இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கறி நொறுங்கிடக்கூடாது. இது மட்டன்னால் நம்ம குக்கரில் விசில்லாம் விடலை, டைரெக்டாக இதில் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கலரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒரே போல் இருக்குது. கறியில் வந்து எல்லா மசாலாவும் ஒன்று போல் ஆட் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சுக்கிடலாம். 3 கிலோ பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணதுக்கு நான் 3.25 லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். கறி நல்லா வேகிறதுக்காக அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். கறி வந்து பீஸாக இருக்கணும், எதுவுமே நொறுங்கிடக்கூடாது. பாருங்கள், எல்லாமே பீஸாக இருக்குது. நொறுங்கிருச்சுன்னா பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் லெமன் வந்து ஆட் பண்ண போகிறேன். லெமனை வந்து நல்லா ஜூஸ் பிழிஞ்சு 2 லெமன் வந்து எடுத்து நல்லா ஆட் பண்ணியாச்சு. கறி வந்து வெந்துருச்சா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். லைட்டாக அந்த பீஸை வந்து பிச்சு பார்க்கணும், கறி வெந்துருச்சா அப்படின்ட்டு. கறி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3.25 லிட்டர் தண்ணி கரெக்டாக இதில் வந்து ஊற்றிக்கியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ தேவையான அளவு நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. நம்ம அளந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை எடுத்து நல்லா ஊற்றிட்டு உப்பையும் போட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போது மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கறி வந்து கொஞ்சம் வெந்துக்கிறட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ லைட்டாக பிச்சு பார்க்கணும். லைட்டாக பிச்சு பார்த்தாலே தெரியும் கறி வெந்துருச்சு. ஏன்னா நம்ம அரிசியும் போட்டு நம்ம வேக வைக்கும்போது கறியும் அரிசியும் ரெண்டும் சரிசமமாக வெந்து சூப்பராக இருக்கும். கறியும் குலைவாக இருக்காது, அரிசியும் குலைவாக இருக்காது, ரெண்டுமே சரிசமமாக நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த அரிசியை சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டு செக் பண்ணிக்கிறணும். உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிறணும். உரப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்தவித கலருமே நான் ஆட் பண்ணலை. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் 1/2 லிட்டர் நெய் எடுத்துக்கிட்டு கிஸ்மிஸு அண்டிப்பருப்பு போட்டு எல்லாம் தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நம்ம ரைஸு கறி ரெண்டுமே நொறுங்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். ஏன்னா லாஸ்ட்டு தான் நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். கிஸ்மிஸு அண்டிப்பருப்பு எல்லாமே நல்லா மணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக 3 kg மட்டன் பிரியாணி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். மெயின் டிஷ்ஷாக நம்ம சிக்கன் பிரியாணி வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி ப்ளஸ் சிக்கன் 65 வச்சு சூப்பரான ஒரு நம்ம ஒரு லன்ச் மெனு வந்து இன்றைக்கி பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எமி டேஸ்ட்டில் உண்மையிலே இந்த பிரியாணி இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.